தாய்மொழியாம் செந்தமிழ் மொழிக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அஷிஷ்பா. உங்கள் அனைவருக்கும் இனிய கொடியரசு தின நல்வாழ்த்துக்கள். மக்களாட்சி மலர்ந்த நாம் பாரத கொடியரசாக மாற்றிய பெண்ணா எண்ணங்களில் சுதந்திரமும் இதயத்தில் அமைதியும் நினைவுகளில் சரித்திரமும் நிறைந்திருக்கும் இந்த அழகிய தருணத்தில் குடியரசு தினம் பற்றி பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று ஜனவரி 26ஆம் நாள் நம் 75வது குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 நாளன்று தன் மனது பாரத குடியரசு ஆனது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளை மிகுந்த உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடுகிறோம். குடியரசு என்றால் மக்களாட்சி என்று பொருள்படுகிறது. தேர்தல் மூலம் மக்கள் விரும்பிய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்துக் முறையே குடியாட்சி ஆகும். 1947ஆம் ஆண்டு விடுதலை அடைந்த பிறகு நாட்டுக்கான நிறுவனமான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு பணியை இந்தியாவில் முதல் பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவரிடம் ஒப்படைத்தார். இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. நன்றி, வணக்கம். நினைவு கூறும் நாள் குடியரசு தினம். குடியரசு என்பதற்கு நேரடி பொருள் குடிமக்களின் அரசு, அதாவது மக்களாட்சி. மக்கள் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ற தேர்தல் மூலம் தங்களுடைய தலைவனை தேர்ந்தெடுத்து அவர்கள் ஆட்சி நடத்தும் நாடுதான் குடியரசு நாடு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்பதனை நிர்ணயிப்பதுதான் அரசியலமைப்பு சட்டம். மேதைகள் பலர் சேர்ந்து உருவாக்கிய நமது அரசியலமைப்பு சட்டம் மிக நீளமானது. சுதந்திரம் அடைந்த 2 வருடங்களுக்கு பிறகுதான் 1950 ஜனவரி 26 குடியரசு தினம்தான் மிக முக்கியமான நாள். சுதந்திரம் அடைந்த 2 வருடங்களுக்கு பிறகுதான் 1950 26 குடியரசு தினம்தான் முக்கியமான நாள். சுதந்திரம் அடைந்த 2 வருடங்களுக்கு பிறகுதான் சுதந்திர தினத்தை விட குடியரசு தினம்தான் மிக முக்கியமான நாள். மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப தங்கள் தலைவரை தேர்ந்தெடுக்கவும் மாற்றவோ இயலும். இதை இயலை தலைமுறை நன்கு அறிந்திருந்தால் நாட்டில் எதிர்காலம் நன்கு அமையும். Republic Day to everyone. Today is 26th January and we are celebrating 74th Republic Day. Republic Day is a national festival of India. On this day, the Constitution of India came into force in 1950. The Constitution is the supreme law of India. We should respect our Constitution. I am proud to be an Indian. I love my country very much. Thank you. தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று குடியரசு தின விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் என்னுடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் என் குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்று 74வது குடியரசு தினம் கொண்டாடுகிறோம். ஜனவரி 26 தேசத்தின் முக்கியமான நாளாகும். நம் தேசத்தின் வாழ்விலும் நம் தேசத்தில் உள்ள மக்களின் வாழ்விலும் மிக முக்கியமான நாளாகும். இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகளின் சிறப்பு நாளாகும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட தேதியை கௌரவிக்கும் வகையில் குடியரசு தினம் கொண்டாடப்படுகின்றது. டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் அரசியலமைப்பு சாசனம் எழுதப்பட்டது. இது மக்களாட்சியை குறிக்கோளாக கொண்டு நிறைவேற்றப்படுகிறது. இதன் பின் 1950 ஆண்டுதோறும் குடியரசு தினம் கொண்டாடப்படுகின்றது. குடியரசு தினமானது புதுடெல்லியில் உள்ள ராஜ்காட்டில் குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவார். இந்த விழாவிற்கு இராணுவ வீரர்கள் மற்றும் முப்படையை சேர்ந்தவர்களின் அணிவகுப்பு நடைபெறும். பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு விருதுகள் வழங்கி ஜனாதிபதி நாடுகளாக உரை நிகழ்த்தப்படுகிறது. இதேபோல் ஒவ்வொரு மாநிலங்களிலும் அந்தந்த மாநில முதல்வர் தலைமை செயலகத்தில் தேசிய கொடியை ஏற்றி காவலணி வகுப்புகளை பார்வையிடுவர். சிறப்பாக செயல்பட்ட காவல்காரர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படுவர். குடியரசு தினத்தன்று பள்ளிகளில் தேசிய கொடியேற்றி மாணவர்கள் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறும்.
மாணவர்கள் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறும். இதேபோல் ஒவ்வொரு மாநிலங்களிலும் அந்தந்த மாநில முதல்வர் தலைமை செயலகத்தில் தேசிய கொடியை ஏற்றி மக்கள் விருப்பத்திற்கேற்ப தங்கள் தலைவரை தேர்ந்தெடுத்து கொள்ளும் போதுதான் சரியான ஆட்சி நீடாகும். இந்த உலகில் மிகப்பெரிய குடியரசு நாட்டின் குடிகளாக இருப்பதில் நம் அனைவரும் பெருமைப்பட வேண்டும். உண்மையான குடிமக்களாக இருந்து குடியரசு தின விழாவை கொண்டாடி மகிழ்வோம். வாழ்க பாரதம், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம். Divyadashini. Today is 26th January. At first, I wish you all a very happy Republic Day. We are celebrating 74th Republic Day. We celebrate this day with great joy and happiness. Republic Day is a national festival of India. On this day, the Constitution of India came into force in 1950. We always expect our Constitution. Republic Day is a teacher to live in peace and unity. I am proud to be an I love my country.